38 மாவட்டங்களுக்கும் பொறுப்பு அமைச்சர்கள் நியமனிக்கப்பட்டிருக்கக்கூடியதை நாம பார்த்துட்டு இருக்கிறோம். பொறுப்பு அமைச்சர்களுடைய நியமனம் அப்படிங்கிறது எதன் அடிப்படையில் அவங்களுக்கு அந்தந்த மாவட்டங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. இதுல இளம் அமைச்சர்களும் இருக்கிறாங்க. கூட்டணி ஆட்சியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ், விசிக, யுஎம்எல் போன்ற அமைச்சர்களுமே அந்தந்த மாவட்டங்களுக்கு பொறுப்பு அமைச்சர்களாக நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. இவங்களுடைய செயல்பாடுகள் எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்தாலுமே கூட இவர்களுடைய பணிகள் என்னவாக இருக்கும் அங்கங்க? பொதுவாகவே தமிழ்நாடு அரசு அனைத்து துறை சார்ந்த திட்ட பலன்களுக்கு பொதுமக்களுக்கு விரைவாக சென்றடைய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துல பல்வேறு நடவடிக்கைகளை தொடர்ந்து எடுத்து வருகிறது. குறிப்பாக இயற்கை சீற்றம், நோய் தொற்று மற்றும் பல்வேறு இடர்பாடான சூழ்நிலைகள்ல இந்த திட்டப்பணிகளை மாவட்ட அளவில் கூர்ந்த கொண்டு போய் சேர்ப்பதற்காகவும் விரைவுபடுத்தும் நடவடிக்கைகளை ஏற்கனவே இந்திய ஆட்சிப்பணி அலுவலர்களை ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் கண்காணிப்பு அலுவலர்களாக, அதாவது மானிட்டரிங் ஆபீசர்ஸாக நியமித்து அரசு கண்காணித்து வருகிறது. இதனை மேலும் வலுப்படுத்தும் வகையில அமைச்சர்களை இப்பணியில முழுமையாக ஈடுபடுத்த அரசு முடிவெடுத்திருக்கிறது. இதன் அடிப்படையில் தான் அமைச்சர்களை அனைத்து மாவட்டங்களுக்கும் பொறுப்பு அமைச்சர்களாக நியமனம் செய்து அந்தந்த மாவட்ட வளர்ச்சி பணிகளை துரிதப்படுத்தவும், பொதுமக்களுக்கு சென்றடைய வேண்டிய நலத்திட்ட உதவிகளை கண்காணிக்கவும், இயற்கை சீற்றம், நோய் தொற்று, இன்னும் பல இடர்பாடுகளை அவசரகால பணிகளையும் கூடுதலாக மேற்கொள்ளவும், வருவாய் மாவட்ட வாரியாக அமைச்சர்களை பொறுப்பு அமைச்சர்களாக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதுல நீங்கள் குறிப்பிட்டது போலவே தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் மட்டும் இல்லாமல் கூட்டணி கட்சியை சார்ந்த அமைச்சர்களுமே இதுல பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். வருவாய் மாவட்டங்களுக்கு பொறுப்பு அமைச்சர்களாக நியமனம் செய்யப்பட்ட அமைச்சர்கள் சம்பந்தப்பட்ட ஆட்சித் தலைவர்கள், மாவட்ட கண்காணிப்பு அலுவலர்கள் மற்றும் அனைத்து சார்ந்த அலுவலர்களுடன் ஒருங்கிணைந்து திட்டப்பணிகளை துரிதப்படுத்துதல், நலத்திட்ட உதவிகளை பொதுமக்களுக்கு சென்றடைவதை கண்காணிக்கவும், பேரிடர் காலங்களில் நிவாரணம் வழங்குதல், தேவையான ஆலோசனைகளை வழங்குதல் போன்றவை மேற்கொள்ளுமாறு இந்த